இந்த சாப்டரில் எப்படி ஒரு வீடியோ ஃபைல் ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான வியூவை செட் பண்ணிவிட்டு தேவையான ஆப்ஜெக்டை அரேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ இதில் ஒரு மூமெண்ட் நீங்கள் போகிற மாதிரி ஒரு வியூ காமிக்கணும், இல்லைனா ஒரு காரு மூவ் ஆகிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னா ஈஸியாக காமிச்சிக்க முடியும். ஸோ எப்படின்னா, ஸோ இங்கே உள்ள மூவிஸ், ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே டெவலப் பண்ணிக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ இது ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒன்று ப்ளே ஆகும். ஸோ நீங்களே புதுசாக ஒன்று கேட்பனாலும் கேட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ செகண்ட் செட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த செட்டில் ஸோ புதுசாக ஒரு செட்டை ஆரம்பித்து டெவலப் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் செட். ஸோ மூவின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி டெவலப் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிக்சர்ஸ், இந்த இடத்துல ஒரு பிக்சர்ஸ் தனியாக செட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு பிக்சர்ஸும் ஃப்ரேம் பை ரேட்டாக கிரியேட் ஆகும். ஸோ இந்த மூவிஸ்னு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லைடை கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு 3 ஆப்ஷன் டெவலப் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் மூவி ஃப்ரம் ஃபைல். ஏற்கனவே ஒரு மூவி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த மூவியை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அந்த மூவிலேருந்து அடுத்ததை கண்டினியூ பண்ணிக்க போகிறீங்கன்னா மூவி ஃப்ரம் ஃபைல் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணுறப்ப உங்களோட MP4 ஃபைலை ஒன்று கேட்கும். ஸோ அந்த MP4 ஃபைலை இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதனை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல். ஸோ இதை டெலிட் பண்ணிவிட்டு அடுத்து உள்ளது இமேஜ் ஃபைல். ஸோ இந்த இடத்துல ஒரு பிக்சர்ஸை சேர்க்க போகிறேன். நீங்கள் டெவலப் பண்ண பிக்சர்ஸை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்க போகிறேன், இல்லை இடையிலேயே ஒரு பிக்சர்ஸ் சேர்க்க போகிறேன் அப்படின்னா இந்த இமேஜிங்கிற ஃபைலை எடுத்துக்கோங்க. ஸோ கடைசியாக உள்ள ரெக்கார்ட். ஸோ உங்களோட மூமெண்ட்டை பொறுத்து அந்த வீடியோ ரெடி ஆகட்டும் அப்படின்னா ரெக்கார்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அந்த ரெக்கார்டில் உங்களை வியூவை நீங்கள் மாற்றிக்க முடியும். அதேமாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இமேஜை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைல் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இந்த ஃபைலேருந்து ஓப்பன். ஸோ உங்கள் வீடியோ ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த வியூ தெரியும். ஸோ ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட மோஷன் தெரியணும் அப்படின்னாலும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தெரியுது இந்த வியூ. ஸோ அதாவது ஒரு பிக்சர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்த கிளிப் செகண்ட் ஃப்ரேமில் பிக்சர்ஸ் தேவையில்லை, என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் நீங்களே ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ரெக்கார்டுக்கு தகுந்தாப்பில் உங்கள் வியூ சேஞ்ச் ஆகிரும். ஸோ எந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ எங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணுமோ அந்த இதுலேருந்து நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பொறுத்து உங்களோட ஃபோக்கல் லென்த்தை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதோட ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை நீங்கள் பிக்சர்ஸாக மாற்றிங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்லேருந்து தான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகிறப்ப நீங்கள் எஃபெக்ட் எதாவது ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிக்சர்ஸ் போதும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர்ஸை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் வேறு பிக்சர் சேர்க்குறப்ப இதை எடுத்துக்கிறேன். எகெயின் அதேமாதிரி ரெக்கார்ட். ஸோ இது ஒரு பிக்சர்ஸ் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த சீனை ஒரு பிக்சர்ஸாக நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த பிக்சர் இடையில உள்ளதை அது வீடியோவாக டெவலப் பண்ணிடும். ஸோ உங்களோட மூமெண்ட் டெவலப் ஆகிட்டு. ஸோ இது மாதிரி சிங்கிள் கிளிப் எடுக்க முடியுமா, அந்த ஃபைல் மட்டும் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ 2 கேப்சர் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுற கேப்சர்லேருந்து செகண்ட் பண்ணுற கேப்சர் வரையும் உங்களுக்கு வீடியோ ஒன்று டெவலப் ஆகும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது 4வது கிளிப். ஸோ இதுவும் ரெக்கார்ட். உங்களோட ஃபஸ்ட்டு கேப்சர் டெவலப் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து உங்களோட செகண்ட் கேப்சர். ஸோ செகண்ட் கேப்சர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு கேப்சராக டெவலப் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள இது ஒரு கேப்சர்.
ஸோ அதுக்கடுத்து உங்களோட மூமெண்ட். ஸோ இது இங்கெல்லாம் நீங்கள் டர்ன் பண்ணி வேறு பொசிஷன் மாற்றுறீங்களோ அந்த இதெல்லாம் ஒரு பிக்சர்ஸ் உங்களால் ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இதுமாதிரி உங்களோட பார்க்குற டைரக்ஷன்லாம் நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு ஓகே. ஸோ இந்த கிளிப் மட்டும் உங்களுக்கு 48 செகண்ட்ஸ் ரன் ஆகும். ஸோ உங்களோட மூமெண்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் போகிற இடத்துல இல்லை நீங்கள் டர்ன் பண்ணுற இடத்துல அந்த கேப்சர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு கேப்சராக மாதிரி அதுலேருந்து உங்கள் வீடியோ ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ இது மாதிரி சடனாக மூமெண்ட்டை மாற்றும் போது கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீனை கேப்சர் பண்ண வேண்டியது அவசியம். நீங்கள் கேப்சர் பண்ணல அப்படின்னா உங்களோட கண்டினியூஷன் பாத் ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க, பட் அது கேப்சராக பிடிக்காதனால அந்த மூமெண்ட் உங்களுக்கு தெரியலை. ஸோ அந்த பாத்தில் டேரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த மூமெண்ட் கேப்சர் ஆகும். ஸோ ஒரே இடத்துல இருந்து நீங்கள் டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணும் போதோ இல்லை வேறு எதுவும் ஆப்ஜெக்ட்டை மாற்றும் போதோ கண்டிப்பாக அதை கேப்சர் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த இதில் நீங்கள் எல்லாம் கேப்சர் பண்ணலை அப்படின்னா அந்த நின்னதோட உங்களுக்கு அந்த வீடியோ ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணி 4 இடத்தையும் சுற்றி பார்க்குற மாதிரி பார்த்தாலும் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி புதுசாக வீடியோனாலும் புது வீடியோஸ் ரெக்கார்ட். ஸோ ஃபஸ்ட் இதை கேப்சர் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஹைட்டை மாற்ற உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி நீங்கள் டாப்லேருந்து பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணாலும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வீடியோவாக டெவலப் பண்ணினா ஓகே. ஸோ நீங்கள் என்னென்ன மூமெண்ட்லாம் பண்ணீங்களோ அது வீடியோவாக டெவலப் ஆகிருக்கும். ஸோ இந்த கிளிப்பை ப்ளே பண்ணும்போது அந்த வீடியோ மோஷன் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும்.
ஸோ இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க. இல்லை இந்த வீடியோ மாத்திராலும் இந்த வீடியோஸ். ஸோ எந்த கிளிப்பை நீங்கள் சேவ் பண்ணுமோ அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உள்ள சேவ் மூவிஸ். ஸோ கிளிக் பண்ணுறப்ப எந்த மாதிரி என்ட்ரிங் ஆகணும். ஸோ ஒரு இமேஜர் என்ட்ரிங் ஆகணுமா இல்லை MP4 கேட்கும். ஸோ உங்களுக்கு தேவை ஒரு இமேஜ் ஃபைல். ஸோ சிங்கிள்ஸ் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மட்டும் தான் க்ரியேட் ஆகும். ஸோ இமேஜ் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரேம் ரேட் படி டெவலப் ஆகணும். உங்களுக்கு தேவை ஒரு MP4 அப்படின்னா MP4 கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் per செகண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட்டிங்கில் என்ன செட்டிங் கொடுத்தீங்களோ அது மாதிரி செட் ஆகட்டும், நல்லா செட் பண்ணிக்க முடியும். இல்லை அது கிளிக் பண்ணும்போது அதோட ஃப்ரேம் ரேட் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபைனல் அவுட்புட் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்கணும், ஸோ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ டிராஃப்ட் குவாலிட்டிஸ், குட் குவாலிட்டிஸ், ப்ரொடக்ஷன் குவாலிட்டிஸ். ஸோ ப்ரொடக்ஷன் குவாலிட்டிஸ்னு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சூஸ் ரெசல்யூஷன். ஸோ எந்த ரெசல்யூஷனுக்கு இது டெவலப் ஆகணும். ஸோ எல்லா செட்டிங்கும் கொடுத்து முடிச்சுட்டு இங்கே ஸ்டார்ட் மூவி எக்ஸ்போர்ட். ஸோ கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த மூவி எக்ஸ்போர்ட் ஆகி சேவான்னு கேட்கும். ஸோ இந்த இதில் இன்ஃபோ வியூ செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ உங்களோட ரெண்டரிங் ப்ராசஸ் டெவலப் ஆகும். ஸோ மேலே பாஸ் பட்டன் டெவலப் ஆகிருக்கு. இந்த ரெண்டரிங் ப்ராசஸ் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே உள்ள இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, என்ன ரெசல்யூஷன் ஆகுது, என்ன ஆப்ஷன், 2D ப்ரொடக்ஷன் குவாலிட்டி. ஸோ நீங்கள் கொடுத்த செட்டிங்ஸ் எல்லாம் இதில் டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதுமாதிரி உங்களோட ரெண்டரிங் ப்ராசஸ் டெவலப் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்களோட ரிமைனிங் டைம் இங்கே தெளிவாக தெரியுது. ஸோ 5 hours 52 minutes 34 seconds உங்களுக்கு இந்த ரெண்டரிங் ஃபைல் டெவலப் ஆகிறதுக்கு வேணும். ஸோ இந்த ரெண்டரிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ பாஸ் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த மூவியில் ஸோ ஒவ்வொரு கிளிப்பையும் நீங்கள் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ புதுசாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி அந்த எஃபெக்டோட சேர்த்து நீங்கள் மூவி எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா இந்த நியூ எஃபெக்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்கள் நியூ எஃபெக்ட். ஸோ இந்த நியூ எஃபெக்டில் 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது மூவ், அடுத்து உள்ளது அட்வான்ஸ் மூவ், இங்கே உள்ளது ஸ்கை ட்ராப். ஸோ இது மாஸ் மூவ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வாக்கிங் டெவலப் பண்ணீங்க, ஒரு மோஷன் டெவலப் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது நாளும் உங்களுக்கு ஃபோட்டோ மூலம் டெவலப் ஆகிருக்காது, இந்த வீடியோ மூடில் மட்டும் தான் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதில் நாட் இன் கிளிப். ஸோ இது எதுக்குன்னா உங்கள் சவுண்ட் மூவ்மெண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த சவுண்ட் கிளிப். ஸோ இந்த மாதிரி ஒரு காரை மூவ் பண்ணிக்க போகிறேன், இல்லை ஒரு பீப்புள்ஸை வாக் பண்ண போகிறோன்னா நீங்கள் ஈஸியாக வாக் பண்ணி வச்சுக்க முடியும். கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிட்டில் ஸோ எந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கார் தேவைன்னா டிரான்ஸ்போர்ட்டில் கார். ஸோ எந்த மாதிரி கார் வேணும், ஸோ இந்த கார் வேணும். ஸோ எந்த இடத்துல வேணும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கார், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கார். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் சைஸை மாற்றுறதுக்கு சைஸ் ஆப்ஜெக்ட். ஸோ எது ரெண்டும் மாறணும், ரெண்டுமே மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பாக்ஸ் மெத்தடில் ரெண்டையும் சூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணி நீங்கள் ஒய் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது உங்கள் சைஸ் மாறும். ஸோ இந்த காரோட டைரக்ஷனை மாற்றத்துக்கு ரொட்டேஷன். ஸோ ஒரு பாயிண்ட்டை ஹோல்ட் பண்ணி நீங்கள் ரொட்டேஷன் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கார் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த செலெக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு டிசெலக்ட். ஸோ அடுத்து நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறது பீப்புள்ஸ். ஸோ பீப்புள்ஸ்னால பீப்புள்ஸை பிக் பண்ணிக்கிங்க. ஸோ கிளிக் சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் உங்களுக்கு தேவை, ஃபஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேண்டாம், இந்த பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் மாஸ் பிளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இங்கே உள்ள மாஸ் பிளேஸ்மெண்ட், உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், உங்களோட செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் கொடுத்த செட்டிங்க்கு அது டெவலப் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பீப்புள், செகண்ட் பீப்புள்ஸ், 3 பீப்புள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிங்க, அது 3மே உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஓகே. அடுத்தது இன்னொரு பிளேஸ்மெண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அது இங்கேருந்து இவ்வளோ நேரத்தில் தான் ட்ராவல் ஆகணும். இந்த லென்த்தை கம்மியாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே பீப்புள்ஸ் இங்கே டெவலப் ஆகிருப்பாங்க. ஸோ வேறு எதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணனாலும் உங்களோட சேஞ்சஸ் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், இது குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸை நீங்கள் மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னாலும் மூவ் பண்ண வச்சுக்க முடியும். எகெயின் ஒரு சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி இதை எடுத்துக்கிறேன். இதை மாஸ் பிளேஸ் முடியாது, இது சாதாரண ஒரு சிங்கிள் பிளேஸ்மெண்ட். ஸோ மேலே பிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல அது வேணும். ஸோ இந்த பீப்புள்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு சிங்கிள் பீப்புக்கோ இல்லை சிங்கிள் ஆப்ஜெக்ட்டுக்கோ நீங்கள் ஒரு மோஷன் எப்படி கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி மூவி. ஸோ இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை, இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ புதுசாக ரெக்கார்ட். ஸோ இந்த ப்ரெசண்ட்டாக நீங்கள் செட் பண்ண வியூவில் உள்ள ஸ்க்ரீனை ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணிக்கிங்க. பண்ணதுக்கப்புறம் ஓகே. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தான் நீங்கள் கண்டினியூஸாக வேறு எதுவும் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இந்த நியூ எஃபெக்ட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது மூவ். ஸோ ஒரு காரை மூவ் பண்ண போகிறோன்னா இந்த மூங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே காரை பெண்டை பேஸ் பண்ணி மூவ் பண்ண போகிறோன்னா இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அது ஸ்கை ட்ராப். ஸோ நீங்கள் மூவ் பண்ண போகிறது ஒரு பீப்புள்ஸ் அப்படின்னா அந்த பீப்புள்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சைடில் மாஸ் மூவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டெவலப் ஆகிருக்கும். ஸோ இந்த மாஸ் மூவ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் கீழே 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளது ஆர்ட் பாத். ஸோ எது பாதை அப்படின்னு நீ டிஃபைன் பண்ணணும். ஸோ அடுத்து உள்ளது உங்களோட மூவ்மெண்ட். அடுத்துள்ளது இந்த பாத்தை எடிட் பண்ணுறது. ஸோ உங்கள் மூவ்மெண்ட் எப்போ இருக்குன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸுக்கு எங்கே இருக்கணும். ஸோ நீங்கள் போடுற பாதையில் எல்லாமே கவர் ஆகிருக்கணும். ஸோ இங்கே பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ராக்கில் எந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக உள்ள இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு மோஷனுக்கு டெவலப் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வித்தை இன்க்ரீஸ் பண்ணி அது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் இப்படி மூவ் பண்ண வைக்க போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் மூவ் பண்ணீங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு இந்த டேரக்ஷனில் மூவ் ஆக போகுது. ஓகே சரி, வேறு எதுவும் மூவ்மெண்ட்னா அதை வேறு மூவ்மெண்ட் நல்லா கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த மூவ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி உங்களோட செகண்ட் பாயிண்ட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணிங்க. ஸோ இந்த கடைசியாக உள்ள 4 ஆப்ஜெக்ட்டும் இந்த பாத்தை டிபெண்ட் பண்ணி போக போகுது. ஸோ இதையும் அந்த 4 பீப்புள்ஸை கவர் பண்ணிக்குவோம். ஸோ 4 பீப்புள்ஸ் கவர் ஆகிருக்கு. ஸோ ஓகே. ஸோ வேறு எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பாத், இது ஒரு பாத். ஸோ கடைசியாக உள்ள இந்த பீப்புள்ஸுக்கு நீங்கள் வேறு டேரக்ஷன் கொடுக்கனாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ கடைசியாக உள்ள இந்த கடைசி பீப்புள்ஸ் மேக் பாத் உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட், அடுத்து உங்களோட செகண்ட் பாயிண்ட். ஸோ அந்த பாத்து டிஃபைன் பண்ணிவிட்டேன். டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வித் டைரக்ஷன். ஸோ எந்த பீப்புள்ஸ்லாம் அந்த பாதையில் டெவலப் பண்ணணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண பாதையில் அந்த பீப்புள்ஸும் டெவலப் ஆவாங்க. ஸோ இந்த 4 பீப்புள்ஸும் இந்த பாதையிலையும் மற்ற 4 பீப்புள்ஸும் அந்த பாதையும் டெவலப் ஆகிருப்பாங்க. ஸோ இதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது 2 இதுலேயும் அட்ஜஸ்ட் ஆகாதனால இதோட வித் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ண ஒவ்வொரு பாத்துலேயும் ஒவ்வொரு டைரக்ஷனில் நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஓகே. ஸோ அடுத்தது இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணாலும் நியூ எஃபெக்ட் ஆட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிட முடியும். ஸோ நியூ எஃபெக்ட். ஸோ இந்த பாத் யூஸில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ எகெயின் ஒரு மாஸ் மூமெண்ட். ஸோ வேறு எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த குரூப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதே பாத்தில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ உங்கள் பாத் எங்கே ஆரம்பிக்கணும். ஸோ டிஃபைன் பாத். இந்த இதுகிட்ட உங்கள் பாத் ஆரம்பித்து எது முடிய போகணும் அப்படின்னா அந்த ஃபுல் ட்ராக் முடிய போகணும். அதுக்கப்புறம் உங்களோட பாத்தோட வித். ஸோ ஃபுல் பீப்புள்ஸ் நீங்கள் கவர் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ ப்ளே பண்ணும்போது உங்களோட எல்லா பீப்புள்ஸும் மூவ் ஆவாங்க. ஸோ இதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ ஓகேன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இப்போ இந்த பாத் மட்டும் தேவையில்லைன்னா டெலிட் பாத். ஸோ எந்த பாத் தேவையில்லை இந்த பாத் டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ எந்த பாத் தேவையில்லையோ அந்த பாத்தை பிக் பண்ணி அந்த பாத் அனிமேஷன் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதை ஒரு தனி கிளிப்பு போட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்க முடியும். ஸோ இது ஒரு பாத், இது ஒரு பாத். ஸோ அடுத்தது இந்த காருக்கு நீங்கள் மூவ்மெண்ட் கொடுக்கலனாலும் காருக்கு மூவ்மெண்ட் கொடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு நியூ எஃபெக்ட். ஸோ இதில் இந்த கார் 2 ஆப்ஷன் இருக்கும். மாஸ் மூவ் நீங்கள் பீப்புளுக்கு அப்ளை பண்ண மூவ், அடுத்தது இந்த காரோட மூவ்.
ஸோ கிளிக் பண்ணீங்க. இதில் 2 ஆப்ஷன் கீழே கிரியேட் ஆகும். உங்கள் ஸ்டார்ட் பொசிஷன் எங்கே இருக்கணும், என் பொசிஷன் எங்கே இருக்கணும். ஸோ உங்கள் ஆப்ஜெக்டை ஸ்டார்ட் பொசிஷன்லேருந்து என் பொசிஷனுக்கு மூவ் கமாண்டை யூஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களோட ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் ஒரு பாத் கிரியேட் ஆகி அந்த பாத்தில் உங்கள் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ உங்கள் ஸ்டார்ட் கண்டிஷன் இங்கே தான் இருக்குது. பட் இவங்க என் கண்டிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா, மூங்கிற கமாண்டில் இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கணும், இந்த ஆப்ஜெக்ட் இந்த இது இருக்கணும். ஸோ உங்களோட ஸ்டார்ட், உங்களோட எண்ட். ஓகே. ஸோ இதுமாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த கிளிப்பை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா அனிமேஷன் பீப்புள்ஸும் மூவ் ஆகும். அட் சேம் டைம் உங்கள் காரும் மூவ் ஆகும். ஸோ இதுமாதிரி தனியாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த கார்ட்ஸையும் எக்ஸ்ட்ரா மூவ் பண்ணாலும் ஓகே. மூவ் எஃபெக்ட் உங்களோட ஆப்ஜெக்ட் தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ எகெயின் ஆட் நியூ எஃபெக்ட். உங்களோட பெண்டிங் மூவ்மெண்ட், ஸோ வளைஞ்சு ஒரு கார் மூவ் ஆகணும் அப்படின்னாலும் உங்கள் காரை வளைஞ்சு மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ எஃபெக்ட். ஸோ இது உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து நியூ எஃபெக்டில் ஒரு கார் வளைஞ்சி போகணும் அப்படின்னா இந்த அட்வான்ஸ் மோட். ஸோ கிளிக் பண்ணுங்கள், உங்கள் அட்வான்ஸ் மோடுங்க கிரியேட் ஆயிரும். ஸோ அதை எடிட் பண்ணுறது மூலியமாக உங்களோட மோஷன் ஆப்ஜெக்டை நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். இதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணி உங்களோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் இந்த காரை செட் பண்ணிட முடியும். ஸோ இந்த ரொட்டேஷனை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை பிக் பண்ணி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் அனிமேஷன் என்ன ஆகும்போது அந்த பர்டிகுலர் செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கார் மூவ் அமைக்கும். ஸோ இது மாதிரி ஒரே டயத்தில் நீங்கள் நிறையா மோஷனை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு கிளிப்பையும் நீங்கள் வீடியோவை மாற்றிக்க முடியும். ஸோ என்டையர் கிளிப்பையும் நீங்கள் வீடியோவை மாற்றுறதுக்கு இந்த மேக் மூவிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே ஒரு சிங்கிள் கிளிப், இந்த கிளிப் இல்லைனா இந்த கிளிப் மட்டும் தான் நீங்கள் வீடியோவை மாற்ற போகிறீங்கன்னா அந்த கிளிப்பை மட்டும் உங்களுக்கு வீடியோவை மாற்றிக்க முடியும். ஸோ அப்படி இந்த சிங்கிள் கிளிப்பை மட்டும் வீடியோ மாற்றுறதுக்கு இங்கே உள்ள மேக், அதாவது கிரியேட் மூவி ஃப்ரம் கிளிப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த கிளிப்போட குவாலிட்டிஸ், ஸோ எத்தனை ஃப்ரேம் பெர் செகண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கிரியேட் ஆகும்னு கேட்கும். அடுத்தது ஃபைனல் குவாலிட்டி அவுட்புட், ஸோ எவ்வளோ குவாலிட்டியில் இந்த அவுட்புட் கிடைக்கணும். ஸ்ட்ராஃப்ட் இது குட் குவாலிட்டின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சூஸ் ரெசல்யூஷன், ஸோ எவ்வளோ ரெசல்யூஷனில் இந்த வீடியோ கிரியேட் ஆகணும்னு செட் பண்ணிங்க. ஸோ அதுக்கு எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் மூவி எக்ஸ்போர்ட். ஸோ என்ன நேமில் சேவ் ஆகணும், ஸோ இன்ஃபோ வாக்குங்கிற நேமில் சேவ் ஆகணும். சேவ். ஸோ ஏற்கனவே ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா ஓவர் ரேட்டாங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஓகே. ஸோ உங்களோட ரெண்டரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேலே பாஸ் பட்டன் இருக்குது, நடுவில் உங்களோட ப்ரீவியூ ஸ்க்ரீன் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ கீழே எத்தனை செகண்ட்ஸ் பர் ஃப்ரேம் இது ரன் ஆகிட்டு இருக்கு, அதேமாதிரி இன்னும் எவ்வளோ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும், எவ்வளோ டைம் வெயிட் பண்ணணுங்கிறத கீழே காமிக்கும். ஸோ அதுக்கு கீழே வேர்டிங்ஸில் இன்ஃபர்மேஷன், ஸோ எந்த மாதிரிலாம் நம்ம இன்ஃபர்மேஷன், அதாவது ஸோ எந்த மாதிரி ஆப்ஜெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்களோ அதை காமிக்கும். ஸோ எத்தனை ரெசல்யூஷனில் பண்ணுறீங்க, MP4 ஃபார்மெட்டில் பண்ணுறோம், ஸோ 2D டிராஃப்ட் குவாலிட்டியில் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இதுமாதிரி ஒன்று எல்லாத்தையும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் குளோபல் இன்வெஷன் எதுவுமே இல்லை, நோ வால்யூம் க்ளவுட் எதுவுமே இல்லை அப்படின்னு இன்ஃபர்மேஷன் காமிக்குது. ஸோ இந்த ரெண்டரிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 4 மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த வீடியோ ஃபைல் நீங்கள் சொன்ன லொக்கேஷனில் போய் சேவ் ஆயிரும்.
ஸோ ரெண்டானதுக்கு அப்புறம் அந்த வீடியோ ஃபைல், அதாவது அந்த ஃபோல்டர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் என்ன நேமில் நீங்கள் கிரியேட் பண்ணிங்களோ அந்த நேமில் ஒரு வீடியோ ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இன்ஃபோ வாக். ஸோ டபுள் கிளிக் பண்ணி இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்மூத்னஸ் கிரியேட் ஆகும். ஸோ உங்கள் கார் மூவ் ஆகுது, அதே மாதிரி உங்கள் பீப்புள்ஸ் மூவ் ஆகிறாங்க. இந்த கார் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஸோ இது மாதிரி உங்களோட எஃபெக்டை ஆட் பண்ணி அதை ஒரு மூவியாக மாற்றி ஈஸியாக உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ எஃபெக்டை ஆட் பண்ணி அதை ஒரு வீடியோ ஃபைலை ஜென்ரேட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ ஃபைலாக பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிளிப்பையும் நீங்கள் ரெண்டரிங் போட்டு அது தனி மூமெண்ட்டாக காமிச்சிக்கலாம். ஸோ இந்த கிளிப்பை ரெண்டரிங் போனாலும் இந்த கிளிப் உங்களால் ரெண்டரிங் போட்டுக்க முடியும். ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மூமெண்ட்டை நீங்கள் ரெண்டரிங் போடணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீங்கள் ரெண்டரிங் போனாலும் செப்பரேட்டாக ரெண்டரிங் போட்டுக்கலாம். ஸோ இந்த கிளிப்பை ரெண்டரிங் போடுறதுக்கு இங்கே உள்ள கிரியேட் மூவி ஃப்ரம் கிளிப். ஸோ இப்போ இந்த 4th கிளிப்பை மட்டும் ரெண்டரிங் போடுறீங்க. அதோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி உங்களுக்கு 3rd ரேஞ்சில் வச்சுட்டு அதோட ரெசல்யூஷன், ஸோ எவ்வளோ ரெசல்யூஷனில் இந்த வீடியோ கிரியேட் ஆகணும், ஸோ 1080. ஸோ இங்கே உள்ள ஸ்டார்ட் மூவி எக்ஸ்போர்ட்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலியமாக நீங்கள் சூஸ் பண்ணுற லொக்கேஷனில் ஒரு நேமில் வீடியோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ என்ன நேமில் இந்த வீடியோ வேணுமோ அந்த நேம் டைப் பண்ணி போகிறோம். ஸோ வாக்தூன் டைப் பண்ணி சேவ். ஸோ ரெண்டர் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணீங்களோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் கொடுத்த நேமில் அந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இன்ஃபோ வாக் ஸோ ஓப்பன் பண்ணுறது மூலியமாக உங்களோட அனிமேஷனை கிரியேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ண ஒவ்வொரு கிளிப்பையும் தனித்தனி வீடியோ மாற்ற முடியும். அதே மாதிரி இந்த எல்லா கிளிப்பையும் ஒரே வீடியோ மாற்றணும் அப்படின்னா இங்கே உள்ள சேவ் மூவிஸ். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண ஃபஸ்ட்டு மூவிஸ், செகண்ட் மூவி எல்லா மூவியும் ஒரே கிளிப்பை மாற்றுறதுக்கு இந்த சேவ் ஆப்ஜெக்டை எடுத்துக்க முடியும். ஸோ அகெயின் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல் போகணும் அப்படின்னா அங்கே உள்ள இந்த பில்டுங்கிற ஆப்ஷனை எடுத்துகிட்டு ப்ராஜெக்ட் ஃபைல் எடுத்துகிட்டு போயிட முடியும். ஸோ இந்த சாப்டரில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி மோஷன் கொடுக்குறத பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி அந்த மோஷன் எப்படி ஒரு வீடியோ ஃபைலாக கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம்.